ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து மே 3 ஆகுது. நாளைக்கு என்ன நாள்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த உலகத்துக்கு ஒரு புது தலைவன் பொறக்க போற நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நீங்க யார் யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க. என்னடா இவன் ஓட்டு போட்டது கமெண்ட்ல கேட்குறான், எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் நீங்க நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறவங்க வந்து நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். சொல்லப்போனா எனக்கு அப்படிதான் சொல்றாங்க. அதாவது நீ வந்து யாருக்கு ஓட்டு போறேன்னு சொல்றியே அப்படின்னு நான் போடுவேன்டா டிவிகேக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது நீ ஓட்டு போறேன்னு சொல்லி உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ம் நான் என்ன இதுக்கு பயப்படணும் சொல்லுங்க. நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு புது தலைவர் வரப்போறாரு. ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அவர் எப்படிப்பட்டவர்னு நம்மளுக்கு தெரியும். நீ வாய்ப்பே கொடுக்காமயே நீ வரமாட்ட, நீ ஆக மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. எவனோ ஒருத்தன் சொன்னானா எப்படின்னா, நான் கையெழுத்து போடாம அவனால முதலமைச்சர் சீட்ல உட்கார முடியாது, நான் கையெழுத்து போட மாட்டேன், அவனை உட்கார விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் பேரு அவன் யாருன்னுலாம் நான் சொல்ல விரும்பல. நீ என்னதான் ஆணியை புடுங்குறன்னு நானும் பார்க்குறேன். சரி, நான் வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ணல. அவன் என்னதான் பண்றான்னு நம்மளும் பார்ப்போமே. இப்போ வந்து ஆட்சிக்கு விஜய் வந்த அடுத்த செகண்ட் என்ன எப்படி மாறுதுன்னு பார்க்குறீங்களா? இவ்வளோதான். இதை நான் வாயிலெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். எல்லாம் அப்போ நடக்கும். இப்போ பேசுகிறவங்க எல்லாம் அப்போ மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுப்பாங்க சொல்லுங்க. அப்புறம் விஜய் நல்லவர் உத்தமர்னு அப்படியே தாவிப்பாங்களா? இப்போ சொல்றவங்களாம் அதே தான் சொல்லிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த பக்கம் தவறுது இந்த பக்கம் தவறுது அப்படிலாம் இருக்கவே கூடாது. புரியுதா? நல்லா கேட்டுக்கங்க. அவர் தான் விஜய். புது அமைதி உலகத்தோட தலைவர் அவர் தான். அவர் தான் அரசியல், அவர் தான் நியாயம், அவர் தான் சத்தியம். நியாயத்தை காப்பாற்ற யாராவது இருக்கணும்ல. அவர் ஃபர்ஸ்ட் டைம் அரசியலுக்கு வர போறாருன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அவரால் தான் இதை பண்ண முடியும். அவர் இல்லைன்னா இதை வேற யாரு பண்ணுவா? வேற யாருக்கு இதை பண்றதுக்கு தைரியமும் மனசும் இருக்கு? மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும்.